நாம வெளியூர்ல இருந்து நம்மளோட சொந்த ஊர்ல அம்மா, அப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஊர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அப்படியே அடி வயித்த கலக்கிருங்க. என்னமோ ஏதோ தெரியலையே ஃபோன் வருதே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் எனக்கும். அப்பாவுக்கு உடம்பு முடியலைன்னு சொல்லி ஃபோன் வந்தோனே நான் போயிட்டு, நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். அப்பாவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு 1 வீக் வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க. வச்சுட்டு வந்துட்டு அவங்க ஐசியூல இருந்தபடியே வந்து அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து கோமா ஸ்டேஜ்லயே தான் இருந்தாங்க. அப்படியே அந்த மாதிரி வந்து தெளிவான மாரி தெரியல. ஒரு 2 நாள் கழிச்சுட்டு மறுநாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து முன்னேற்றம் தெரியிற மாரி இருந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் தெளிவா இருந்தாங்க. ஆனா யாரையுமே அடையாளம் தெரியல. அ என்னோட சகோதரன் குடும்பத்த மட்டும் தான் அவங்க ஒய்ஃபு, பிள்ளைங்க அப்புறம் அவன 3 பேர 4 பேர மட்டும் தான் அடையாளம் தெரிஞ்சு. மத்த யாரையுமே தெரியல. நானும் என்னோட பெரிய பிரதரும் தான் அவர வந்துட்டு ஹாஸ்டல்ல ஃபுல்லாவே பார்த்துக்கிட்டோம். ஆனா எங்கள அவருக்கு தெரியவே இல்ல. நாங்க யாருன்னே தெரியல. அப்புறம் ஒரு நாள் என்ன செஞ்சாரு, என்னைய கூப்ட்டாரு. நான் தான் வந்துட்டு அவர டெய்லி கிளீன் பண்ணி விடுவேன். டெய்லி வந்துட்டு வைப்ஸ் வச்சு முகத்துலருந்து உடம்பு கால் வரைக்கும் உள்ள பகுதி எல்லாமே நல்லா தொடச்சுட்டு, கொஞ்சமா பவுடர் போட்டுட்டு, அவர தூக்கி உட்கார வச்சிருப்பேன். மேல சாய்ச்சு உட்கார வச்சிருப்பேன். அப்ப வந்து ஒரு நாள் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, என்னைய கூப்ட்டு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாரு. ய அதாவது யாரோ ஒருத்தங்க, இவங்க நம்மளுக்கு இவ்வளோ வேலையெல்லாம் செய்றாங்கன்றது அவரோட உள்ளுணர்வுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கூப்ட்டு ஆசீர்வாதம் பண்றப்ப, அப்படியே எனக்கெல்லாம் அவ்வளோ அழுகை வந்துருச்சு பாருங்க. அப்படி ஆசீர்வாதம் பண்ணாரா, அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, பார்க்க வந்திருந்தவங்க மொதற்கொண்டு, அதாவது சாக கிடக்கிறவங்க கையில வந்து விபூதி பூசிக்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்றது வந்துட்டு நெறைய பேருக்கு ஆர்வம் இருக்குங்க இங்க. அதனால பாருங்க, வந்திருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவர பார்க்க வந்து ஒரு கூட்டமே உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருந்தவங்க ஓடியாந்து ஓடியாந்து தலைய நீட்டுனாங்க. அப்பதான் சொன்னாரு, என்னைய பார்த்து சொன்னாரு, "நீங்க யாருன்னே தெரியல எனக்கு. ஆனா வந்து என்னைய நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அரகுற வார்த்தையில அத கொஞ்சம் தெளிவா புரியிற மாரி இல்லாம, கொஞ்சம் அரைகுறையா புரியிற மாரி சொன்னாரு. சொல்லவுமே வந்துட்டு, அ எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னா, அவ்வளோ ஆச்சரியப்பட்டு போனாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு நினைவுமே இல்லாம கோமா ஸ்டேஜ்ல ஒருத்தர் இருந்தாரு. இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. நான் எங்கேயுமே போய் ஒரு நாள் கூட தங்கவே மாட்டேன். யார் வீடா இருந்தாலும் சரி. அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் அம்மா வீட்ல போனா தங்குவேன். ஆனா மத்தபடி வந்து யார் வீட்லயுமே தங்க மாட்டேன். அம்மா இறந்த பின்னாடி எங்கேயுமே போய் நான் தங்க மாட்டேன். போனேன்னா அன்னைக்கு வேலைய முடிச்சுட்டு அன்னைக்கே கிளம்பிருவேன். அப்படி இருக்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவ அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு திருப்பி முடியாம போச்சுன்னா என்ன பண்ணேன், அதே மாரி தாங்க ஆச்சு. 2 நாள் தெளிவா இருந்தவர் மறுபடியும் டல் ஆயிட்டாரு. பேச்சு மூச்சு எதுவுமே இல்ல. அப்படியே படுத்த படுக்கையாவே ஆயிட்டாருங்க. அவர் வந்துட்டு ஆனா என்னோட பிரதர் ஃபேமிலி வந்துட்டு அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க. கண்ணு கருத்துமா கவனிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு அந்த மருமக வந்துட்டு அவ்வளோ சூப்பரா பார்த்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. இப்ப உள்ள காலங்கள்ல. வயசானவங்கள அந்த அளவுக்கு பராமரிக்கிறாங்க. அப்புறம் அப்பா வந்துட்டு மிலிட்ரி மேன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவரு. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு உடம்பு முடியாம ஆயி, மொத்தமா அந்த மாரி ஆயிட்டாங்க. ஆனா அடுத்து என்ன ஆக போகுதுன்னு நெனச்சாலே மனசுக்கு கலக்கமா இருக்கு. ஆனாலுமே நம்ம அங்க இருக்க முடியாது இல்லையா? தொடர்ந்து ஒருத்தவங்க வீட்ல போயிட்டு இருந்துட்டு இருக்க முடியாது இல்லையா? நம்மளுக்கே வந்து அன்ஈஸியா இருக்கும். ஏதாவது சொல்லிருவாங்களோ, வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வந்து நான் கெளம்பிட்டேங்க. இங்க வந்து பெங்களூருக்கு வந்துட்டேன். பெங்களூருக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் எனக்கு நல்லா ரிலாக்ஸா இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு. வந்த பின்னாடியுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நெனப்பு ஃபுல்லா அங்க தாங்க இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்க அப்பா நெனப்பாவே இருக்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாச்சும் ஃபோன் ஊர்ல இருந்து வந்துச்சுனாலே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா, பதறி அடிச்சு எந்திரிக்கிற மாரி இருக்கு. நைட்டு தூக்கத்துலலாம் கெட்ட கெட்ட கனவா வந்துட்டுருக்குங்க. இந்த 2 நாள் இங்க வந்து தூங்கிட்டேன். தூங்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, கெட்ட கெட்ட கனவா வருது. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்து என்ன ஆகுமோ தெரியல. எந்த நேரத்தில ஃபோன் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கேங்க. என்னால அங்க இருக்க முடியாத சிச்சுவேஷன்னால தான் நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். ஆனா மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கடவுள்ட்ட ப்ரேயர் பண்ணிக்க